ஹரே கிருஷ்ணா. மேருமலை அளவு இருக்கக்கூடிய நம்ம பாப்பங்கள் எல்லாம் இந்த ஒரு விரதத்தால தீர்ந்துரும். அதுதான் மோகினி ஏகாதசி விரதம். சரி, இப்போ அந்த விரதத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு தடவை தர்மராஜர் கிருஷ்ணர் கிட்ட இந்த விரதத்தை பத்தி கேக்குறார். அப்போ கிருஷ்ணா, ஓ தர்மநந்தனா, ஒரு தடவை வசிஷ்டர் கிட்ட சீதையே பிரிஞ்சு இருந்த ராமர் அவரோட மனக்கவலை எல்லாம் நீங்கிறதுக்கு என்ன விரதம் இருக்கிறதுன்னு கேட்டார். அப்போ வசிஷ்டர், உன்னுடைய நாமமே சர்வமங்கலகரமானது, எல்லாருக்கும் அவங்க பாப்பங்கள் நீங்கி தூய்மை அடைவாங்க. ஆனா சாதாரணமானவங்க லாபம் அடையறதுக்கு உனக்கு ஒரு விரதத்தை பத்தி சொல்றேன். பவித்திரமான சரஸ்வதி நதி கரையில ரொம்பவும் அழகான பத்ராவதியின் ஒரு நகரம் இருந்தது. அந்த நாட்டுக்கு ராஜா சந்திரவம்சத்துக்கு சேர்ந்த தியுதிமான். அதே நகரம்ல தனபாலன் அனு விஷ்ணு பக்தன் இருந்தார். தனபாலன் அவன் கிட்ட இருந்த செல்வத்தை வச்சு முதியோர் இல்லம், வித்யாலயம், ஆசிரமம், அழகான தோட்டம் உருவாக்கினார். அவருக்கு 5 பசங்க. அவருடைய 2வது பையன் துஷ்ட புத்தி. அவங்க அப்பாக்கு நேர்மாறா இருந்தார். தண்ணி அடிக்கிறது, சீட் ஆடுறது, தகாத உருவு வச்சுக்கிறது, திருடுறது அப்படின்னு இருந்ததால வீட்டு விட்டு அனுப்பிட்டார். ஒரு நாள் பெரிய திருட்டுத்தனம் பண்ணப்போ அரச காவலர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டார். அதனால அவளை நாட்டு விட்டு துரட்டிட்டாங்க. அங்கிருந்து ஒரு காட்டுக்குள்ள போய் வாழ்றான். தாங்க முடியாத பசினால விலங்குகளை கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சார். அப்படியே ரொம்ப வருஷமா இந்த பாப செயல்கள் செஞ்சுட்டே இருந்தா. ஒரு நாள் கௌண்டல ரிஷி ஆசிரமம் கிட்ட வந்தான். அப்போ அந்த ரிஷி கங்கை நதியில ஸ்நானம் பண்ணி அப்பவே ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருந்தாரு. அப்போ அவரோட வஸ்திரத்துல இருந்து தண்ணி துஷ்ட புத்தி மேல பட்டுருச்சு. அப்போ அவனோடைய ஸ்வயநிலை அடைஞ்சான். உடனே அந்த ரிஷி கிட்ட, என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் தீரத்துக்கு என்ன பிராயசித்தம் பண்றதுன்னு கேக்குறான். அப்போ ரிஷி சொல்றார், இந்த வைசாக மாசம் வளர்பிறையில வரக்கூடிய மோகினி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தா மேருமலை அளவுக்கு நம்ம பாப்பங்கள் இருந்தாலும் அது நீங்கிடும். அதனால ஸ்ரத்தையோட இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கலாம்னு சொல்றார். துஷ்டபுத்தி ஸ்ரத்தையோட இந்த விரதத்தை அனுஷ்டிச்சு அவனோட பாப்பங்களிலிருந்து விடுபடுறான். அதனால யாரெல்லாம் இந்த விரதம் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்கள சகல பாப்பங்கள் நீங்கி அவங்க இந்த தேகத்தை விடும்போது கருட வாகனத்தினால வைகுண்டம் சேருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அஜ்ஞானத்திலிருந்து விடுபடுவாங்க. தீர்த்த யாத்திரை, தானம், யஜ்ஞம் இதனால கிடைக்கக்கூடிய பலன் விட மோகினி ஏகாதசியில கிடைக்கக்கூடிய பலன் மிகவும் அதிகம். அதனால எல்லாரும் தவறாம நாம ஜெபம் பண்ணி இந்த விரதத்தை கடைபிடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா.